இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. மனுஷங்களோட ரொம்ப உறவுகளோட ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க. இது நான் ஒரு அன்போடு சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா மனுஷங்களோட உறவுகளோட நல்லா சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, பிடிச்ச மாதிரி இருங்க, ஏன்னோ எல்லாம் நல்லா. அது வந்து ஒரு அழகான விஷயம் வாழ்க்கைக்கு. ஆனால் ஒரு மனுஷன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை. ஒரு மனுஷன் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது. இந்த மனுஷன் இல்லைன்னா, இந்த உறவு இல்லைன்னா நான் வந்து எனக்கு என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. நான் சூசைட் பண்ணிக்கணும், நான் இறந்து போயிடுவேன். இது என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் ஒரு டிப்ரெஷனில் உள்ளார ஒரு தருணத்தை பணியோடு கேட்டுக்கிறேன். ஒரு உரிமையோடு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அப்படி முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் ஓகே. அதுலேருந்து வெளியே வந்து முழுமையாக வாழுங்க. நீங்கள் உங்களுக்கு போதும். ஒரு மனுஷனா நமக்கு போதுன்ற ஒரு புரிதலோட வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா உறவுகளும் அழகாக இருக்கும். சுற்றி வர உறவுகளும் நல்லா நம்ம முழுமையாக அந்த உறவை வந்து நம்ம ருசிக்க முடியும், முழுமையாக வாழ முடியும். ஸோ இது இந்த தெளிவு நம்ம எல்லாருக்கும் வரணும். இது வந்து பள்ளிகள்லையோ கல்லூரிகள்லையோ மனிதர்களுக்கே பொதுவாக சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு விஷயமா படுது. இதனால நிறைய பேர் மக்கள் மனசு கஷ்டத்துக்கும் போராட்டங்களுக்கும் உள்ளாக நான் பார்க்குறேன். அந்த சூழல் மாறணும் ஒருத்தர் வாழ்க்கையிலையுன்றதுக்காக. இப்படி கஷ்டப்பட்ட ஒரு மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுற ஒரு பதிவாக இருக்கும். யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம உழைப்பு, நம்ம வெற்றி. இன்னொன்று சொல்லவா, ஒரு விஷயம் லைஃப்ல நீங்க நினைச்சது நடக்கல, கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா கீழே விழற தருணங்கள்ல தான் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும். விழறது எல்லாமே ஒன்னா நீங்க முன்ன விட வேகமா எந்திரிக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால ஒவ்வொரு வீழ்ச்சியும் என்ஜாய் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுடைய வெற்றியை கொண்டாடுற மாதிரி தோல்வியையும் கொண்டாடுங்க. நீங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருங்களேன், தோல்விக்கே ஒரு நாள் கடுப்பாயிரும். எவ்வளவு தோத்தாலும் அடுத்தடுத்து ட்ரை பண்றாங்க, இனிமேல் இவனை விட்டு போயிரும், அடுத்த டார்கெட் நோக்கி அது போயிரும், நாம ஜெயிச்சிடலாம். டயர்டே ஆகக்கூடாது. அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற வழியே இல்ல. இவன் ஜெயிச்சா மட்டும்தான் அமைதியாவான்.